ஈரான் கிட்ட பொருளாதார தடை விதிப்பு, இதே போல் ஆயுதங்களை தடை விதிப்பு, நியூக்ளியர் மேலே தடை விதிப்பு, இதனால் காரணங்களால் ஈரானால் அவங்களோட ஏர்ஃபோர்ஸை வலுவான நிலைக்கு கொண்டு போக முடியல. காரணம் மாடர்ன் டெக்னாலஜியாக ஃபைட்டர்ஸ் எல்லாம் இல்லை. அவங்க 1970களில் ரஷ்யா கிட்டேருந்து வாங்கப்பட்டிருந்த F-14 MiG-29A இதே போல் விமானங்கள் தான் அவங்கக்கிட்ட இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் இஸ்ரேலோட ஃபைட்டர்ஸ் எல்லாம் நீங்கள் ஒப்பிடும்போது அவங்க எல்லாம் மாடர்ன் டெக்னாலஜியை வச்சுருக்காங்க. இது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா அமெரிக்காட்டேருந்து வாங்கப்பட்டது. இதனால் இஸ்ரேல் அட்டாக் பண்ணுறத ஈரானால் தடுக்க முடியல. அவங்களோட இம்பார்ட்டன்ட் அசட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அடித்து நாசம் பண்ணிட்டாங்க இஸ்ரேல். இப்போ ஏற்கனவே ஈரான் வந்து முழுக்க முழுக்க கவனம் கொடுக்கறது எல்லாமே ட்ரோன்ஸில் தான், ட்ரோன்ஸு மிசைலு தான். இந்த ட்ரோன்ஸு மிசைல் மூலமாக தான் இஸ்ரேல் இது வரைக்கும் அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ கவுண்டர் அட்டாக்கை வந்துட்டு ஈரானால் சமாளிக்க முடியல. ஏன்னா அந்த கோமெனிங்கிறது தான், அவர் தான் சுப்ரீம் கமாண்டர் போல் அங்கே இருந்துகிட்டு இருக்காரு. அவர் தான் அதிபரை தேர்ந்தெடுக்கணும். பொலிட்டிக்கலையும் சரி இல்லை மிலிட்ரிகளையும் அவர் தான் பவர்ஃபுல்லாக இருக்கார். அவருக்கு 13 இருக்கார். அவர் ஒரு பேரலைஸான ஆள்.